திருவாதுரையோட களி கூட்டு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா சவ் வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி மிக்ஸ் ஆகிடுது, அது மட்டும் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், சேப்பங்கிழங்கு, கேரட்டு, சேனக்கிழங்கு வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். பட்டாணி, தேங்காய். வறுக்கிறதுக்கு தனியா, காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌனில் இந்தமாரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டேன். இதை நல்லா விழுது மாதிரி நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். இதேமாரி ஒரே சைஸான இருக்குங்க. மஞ்சள் பூசணி சேர்த்துட்டேன். மொச்சை, பட்டாணி, அரைச்ச விழுது, புளி தண்ணி குக்கரில் விட்டு எல்லா காயும் விட்டு 3 சவுண்டு வச்சிடலாம். குக்கரில் புளி தண்ணி விட்டு நெருக்கின காயெல்லாம் போட்டேன். தேவையான உப்பு, மஞ்சப்பொடி போட்டு அமர்ற அளவுக்கு தண்ணி விட்டு 3 சவுண்டு வச்சு எடுத்துடலாம். இப்போ காய் வெந்துடுத்து, அரைச்சிட்டு விழுது, பருப்பு இதுலேயே தாளிப்பு கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி 1 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ திருவாதிரோட களியோட கூட்டு ரெடி ஆகிடுது. இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர்.